பதவியில் உள்ளோருக்கு தீங்குகள் வர வாய்ப்பு உள்ளது. இருக்கக்கூடிய பதவியிலிருந்து பெரும் ஆட்களை அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம், வீட்டில் போய் நிம்மதியா இருக்கலாம்னு தோணும். மனிதன் பதட்டத்தினாலே, பணத்தின் கவலையினாலே குடும்பம் என்ற அமைப்பு சீரழிய துவங்கிவிட்டது உலகெங்குமே. ஒரு மிக பெரும் பொருளாதார நெருக்கடியை நோக்கி உலகம் செல்கிறது. இது அமெரிக்காவில் கிரேட் டிப்ரெஷன் என்ற ஒரு காலகட்டமாக சொல்வார்கள். முன்னாடி என்ன சொல்லிச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு. இந்த தடவை ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லாது. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சகோதரி. ஐயா, உங்ககிட்ட உலகியல் ஜோதிடம் நிறைய பேர் கேள்வி கேட்டு பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாமும் அதே தான் பேச போறோம். ஏன்னா கொஞ்ச நாள் போர் நிறுத்தத்துல இருந்த இஸ்ரேல் திரும்ப ஈரான் அடிச்சு திரும்ப இப்ப அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறோம்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தை அமைதியாவே முடியுமா, இல்ல பேக் டு வார் அப்படின்ற சூழல் வருமா? உங்களுடைய கருத்து என்ன? சகோதரி, இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதி நிலவுவதைப் போல தோன்றினாலும் ஜோதிட ரீதியாக இதை முழுமையான அமைதியாக கருத இயலாது. என்ன காரணம் அப்படின்னா, மத்திய கிழக்கு நாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் நாம் ரிஷபத்தையும் கும்பத்தையும் கணக்கிலே கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, கும்பம்னா எண்ணெய் வளம், கும்பம் அமெரிக்காவின் நட்சத்திரம் என்று கூட சொல்ல ராசி. அது கும்பம் நம்ம அமெரிக்காவுடைய ஜென்ம ராசி. கும்பம் இந்தியாவுக்கு கடகமா? இந்தியாவுக்கு கடகம். அப்போ இது ஒரு 6-8 தொடர்பு என்று சொல்வார்கள். ஏதோ ஒரு வகையிலே ஒரு பிணைப்பு ஓடிக்கொண்டே இருக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும். இப்போ என்னன்னா, சனீஸ்வரர் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். இது எந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று சொன்னால், ஒரு 11ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த ஜூன் மாதம் மீண்டும் யுத்தத்துக்கான சிறு நிகழ்வுகள் துவங்கலாம். இந்த நம்ம சொல்றோம்ல, சீஸ் ஃபயர் வயலேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. இந்த போர் செய்யக்கூடாதுன்னும் போது எவனோத்தம் ஒரு பக்கம் மீறி பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்றால், சந்திரன் எங்கே மீனத்தை கடக்கிறானோ அப்போதெல்லாம் இந்த போர் அடுத்த அளவுக்கு எகிர துவங்கும். ஏன்னா இப்ப அங்க சனீஸ்வரர் கோச்சாரத்தில் இருக்கிறார். இது நடந்த பிறகு ஜூன் 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை என்பது முற்றிலும் தோல்வியை தழுவக்கூடிய நிலை உள்ளது. இந்த வரக்கூடிய ஜூன் 15ஆம் தேதி. காரணம் என்னன்னா, அமாவாசை பௌர்ணமி. வல்லரசு நாட்டின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விருச்சிக ராசி. அப்போ அங்க சந்திரன் நீச்சம் அடையும். சந்திரன் நீச்சம் அடையும் போது நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா, பௌர்ணமி அமாவாசைகளில் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு 3 ராசியினர் தள்ளப்படுவார்கள். ஒன்று சந்திரன் உச்சமாக கூடிய ரிஷபம், மற்றொன்று கடகம் சந்திரனோட சொந்த ராசி, இன்னொன்று விருச்சிகம். இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியிலையோ அமாவாசையிலையோ ஒரு மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் எப்பவுமே நடக்கும் உங்களுக்கு. அப்போ என்னன்னா, 15ஆம் தேதி யுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடையலாம். 29ஆம் தேதி முழு நிலவு அன்று கட்டாயமாக ஏதேனும் யுத்தத்தை துவங்கியே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் தள்ளப்படலாம். அது நடந்துச்சுன்னா ஜூலை முதல் வாரம் அமெரிக்காவின் படைகளுக்கு கொஞ்சம் சேதாரங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அது நடந்ததுன்னா ஜூலை 20ஆம் தேதி ஜூலை 27ஆம் தேதி சனீஸ்வரர் வக்கிரம் அடைகிறார். எப்பவுமே இந்த ஒரு ஆள் பின்னாடி பின்வாங்குறான்னா என்ன அர்த்தம்னா, திருப்பி அடிக்க போறான்னு அர்த்தம். பாம்பு கூட அப்படி தலையை சுழட்டி தான் அடிக்கும். அப்போதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ ஜூலை 27ஆம் தேதி சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார்னா ஒரு வாரம் முன்பிருந்தே தன்னுடைய செயல்பாட்டின் தாக்கத்தை ஏற்படுத்த துவங்கி விடுவார். ஜூலை 20ஆம் தேதிக்கு முன்பே எண்ணெய் விலையிலே பெருத்த மாற்றங்கள் வரலாம். இப்பவே தினந்தோறும் ஏறிட்டு இருக்க மாதிரி தான். இப்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏறது கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு மிகப்பெரிய வொலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே வந்தால் உலக பொருளாதாரம் என்பது இப்ப ஏஐ பூம்னு சொல்றான். ஜப்பானிய பொருளாதாரம், ஏன்னா அதுவும் கும்பத்துல வரும் ஜப்பான் பொருளாதாரம். இந்த பக்கம் அதாவது ஆசியாவின் கிழக்காசிய பகுதிகளின் நாடுகளின் பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கலாம். இது இது வரைக்கும் இந்த பாதிப்பு நமது தாய் திருநாடாம் இந்தியா வரைக்கும் வந்துருச்சு. கரன்சி எல்லாம் விழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்தோனேஷியாவும் வேகமா விழுதுன்றாங்க. இனி இதை தாண்டி ஆசியாவில் உள்ள மற்ற நாடுகளின் பண மதிப்பு சீட்டுக்கட்டு கோபுரம் போல சரிய துவங்கலாம்.
இதுக்கப்புறம் தான் இதுல இந்திய பொருளாதாரமும் இந்திய பொருளாதாரமும் வந்துருங்க. ஏன்னா ஊருக்கே ஒண்ணு நடக்கும்போது நாம மட்டும் எப்படி தனித்து இருக்க முடியும்? கரெக்டா? அப்போ இந்த எண்ணெய் விலை ஏற்றத்தினால வங்கித்துறைகள் முடங்குவது, அதே போல இந்த பங்குச் சந்தை எல்லாம் அப்படியே கிடுகிடுத்து தள்ளாடுவது. இப்பெல்லாம் இன்னும் சொல்ல போனா இன்னும் பங்குச்சந்தை விழவே ஆரம்பிக்கலன்னு என்னோட கணக்குப்படி பார்த்தா. ட்ரெய்லர். இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர், இப்போதான் அப்படி லைட்டா விழுந்திருக்கு. இதெல்லாம் நடந்து ஆகஸ்ட் மாதத்திலே முதல் வாரத்திலே அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். காரணம் என்னன்னா, கடகத்துல 2 கிரக சேர்க்கை திருப்பியும். அப்ப அதுக்கு 6ஆம் இடம் உள்நாட்டு பாதுகாப்பு. அது முதல் வாரத்துல நடந்தா அது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட்ல முதல் வாரத்துல அந்த ட்வின் டவர் போல ஒரு கிரக அமைப்பு வருது. அது வந்துச்சுன்னா அமெரிக்கா இன்னும் வேகமாக போரிட துவங்கலாம். அந்த போரின் விளைவாக ஆகஸ்ட் மத்தியிலே தற்காலிகமாக ஒரு அமைதி ஏற்பட்டு விழுந்து விட்ட பங்கு சந்தைகளுக்கு சும்மா தண்ணி தெளிச்சு அப்படி லைட்டா தூக்கி விடலாம். தூக்கி விட்டால் கூட இது நிரந்தர முடிவு கிடையாது. டிசம்பர் இறுதியிலே மீண்டும் அடிபட்ட பாம்பாக ஒரு சிலர் எழுந்திருக்க துவங்குவார்கள். 6 மாதம் 7 மாதம் உலகத்துல நடக்கிற அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு பேர் தான் யுத்தம். இப்ப நடக்கிறதுக்கு வந்து சும்மா டிசம்பர் எண்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுமா, ஜூன் வரைக்கும் போகும். அப்ப இது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் என்னன்னா யுத்தமே கிடையாது. சும்மா ஏதோ அப்படி லைட்டா அப்படி சொல்லலாம். ஜூலை ஆகஸ்ட்ல நடக்கிறது இதோட ஆக்ரோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்ப இதுல எது பாதிக்கப்படும் தெளிவா சொல்றேனே. அக்டோபர் நவம்பர்லாம் இந்த குருவும் கேத்துவும் இணைவார்கள். இந்த குருவும் கேத்துவும் இணையும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ரோக காரகன் கேத்துன்னுவாங்க. ரோகம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏற்கனவே 2020 தனுசு ராசியிலே குருவும் இந்த கேத்து இதெல்லாம் இணைந்த பொழுது அதற்கு 7ஆம் இடம் சுவாசம் பிரச்சனை மிதுனத்துல ஏற்பட்டது. இப்போ சிம்மத்தில் ஏற்படுவதால, சிம்மம் என்பது அதிகாரம், நாற்காலி, பதவியில் உள்ளோருக்கு தீங்குகள் வர வாய்ப்பு உள்ளது. இருக்கக்கூடிய பதவியிலிருந்து பெரும் ஆட்களை அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம், வீட்டுல போய் நிம்மதியா இருக்கலாம்னு தோணும். அது சிம்மம் என்பதனால் வயிற்றை குறிக்கக்கூடியது. அதுக்கு நேர் எதிர் வீடு 11 ராகு சுத்திட்டு இருக்கு. ராகுன்னா லாபம், பானை, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் விழுந்து பேங்கிங் செக்டார்லாம் ஆட்டம் கண்டு ஏஐ பூம்னு சொல்லி அதுலயும் ட்ரில்லியன்ல பணங்கள் கரைஞ்சு சனீஸ்வரர் ரேவதியில் செல்லக்கூடிய அந்த காலகட்டம்லாம் வந்துடும். திருப்பியும் அப்படி ரப்பர் பேண்ட் இழுத்து விட்டா எப்படிங்க இருக்கும், சும்மா சுல்லுன்னு வலிக்கும். இதுதான் இந்த ஸ்கூல்ல எல்லாம் நடந்தது இருக்கு. அந்த மாதிரி நானே அடி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்டு கிட்ட. அப்போ அது போல டொக்குன்னு ஒரு வலி. அதுல என்ன ஆகும், பொருளாதாரம் கிடுகிடுக்க துவங்கிவிடும். இதிலே விருட்சிகம் சார்ந்த தலைவர்கள் தான் உலகத்துல 80%. இப்போ கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மோடி அவர்களும் விருட்சிகம் தான். ட்ரம்ப் விருட்சிகம். உலகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா பதவியில இருக்கான்னா 80% விருட்சிகமா தான் இருப்பான். அப்ப என்ன ஆகும், அந்த விருச்சிக ராசியில எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தை காட்டும். சற்று உலகம் முழுக்க இருக்கிற விருச்சிகம் எல்லாமே கவனமா தான் இருக்கணும். ஏன்னா பெரிய பதவியெல்லாம் இருப்பாங்க, அந்த இது மட்டும் சாதாரணமா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அமெரிக்க பொருளாதாரம் என்பது இதுவரை பிசிக்கல் டாலர் என்று சொல்லுவார்கள். அமெரிக்காக்கே 38 ட்ரில்லியன் டாலரும் என்ன கடன் இருக்குன்றாங்க உலகம் முழுக்க. ஆனா அந்த டாலரை தவிர்த்து நான் இப்படி ஒரு கற்பனை சொல்றேன்னு, ஒரு கரன்சியில நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு கற்பனைக்கு மனிதனுக்கும் நாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனுஷன் கடன் வாங்கிட்டா அதை கட்ட சம்பாதிக்கணும். நாடு கடன் வாங்கினா அதை கட்டுறதுக்கு சம்பாதிக்க தேவையில்லை, அதோட கரன்சியை அதுவே உற்பத்தி செஞ்சுக்கலாம். பிரிண்ட் பண்ற அதிகாரம் அதுக்கு உண்டு. ஆனா அவ்வாறு பிரிண்ட் செய்யற அந்த கரன்சி அது நடைமுறையில வச்சிருந்து பேரலாக அதுக்கு இணையாக ஒரு கிரிப்டோ ஃபார்ம் ஆஃப் கரன்சி, பிளாக் செயின்னு சொல்றாங்க. ராகு என்று சொன்னால் கிரிப்டோ, கேது என்று சொன்னால் பிளாக் செயின் அப்படின்ற அமைப்பா எடுத்துக்கணும் ஜோதிடத்துல. கிரிப்டோ, கேது, பிளாக் செயின். இப்போ பேரலா ஒரு கரன்சியை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எப்பன்னா ஆயுள்யத்தில் கேது செல்லும் பொழுது அந்த டாலர்ன்ற கரன்சி தொடர்ந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேற ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னா உலகம் முழுக்க டாலர்ல கடன் பணத்தை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் என்ன ஆகும், சிக்கிரும்.
பொருளாதாரத்துல ஒரு நாள் ஆனா இப்போ வந்துட்டு எல்லாமே டாலர்ல தானே வர்த்தகம் நடந்துட்டு இருக்குமா? டாலரை சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய கண்ட்ரிஸ் டாலரை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. டாலர் வந்து லீகல் டெண்டர் தான், இல்லைன்னு சொல்லல. டாலருக்கு இணையான ஒரு கரன்சியை உற்பத்தி செய்து விட்டால் அவங்க உற்பத்தி செஞ்சா கூடாதுன்னு சொல்ல நாம யாரு? கரெக்டா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியுதாம்மா? அதையே இல்லைன்னா அதை டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உலகம் முழுக்க டாலர் இருக்கும், மரியாதை. அதற்கு இணையாக ஒன்றை உற்பத்தி செய்து விட்டால் இதோட 38 ட்ரில்லியன் கடனை பத்தி அவங்க கவலைப்பட தேவையில்லையே. நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க, அவங்க எதுக்கு கவலைப்படணும்? கரெக்ட், நியாயம் அதுதானே. அப்போ இது போன்ற விசித்திரமான வினோதமான சூழ்நிலைகள் எல்லாம் உலகத்திலே ஜோதிட ரீதியாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பணம் இருக்கும், ஆனால் பணத்திற்கு மதிப்பு இருந்தால் இருக்கும், இல்லை என்றாலும் மனதிலே சந்தோஷப்பட்டுக்கணும். நான் இப்படி சொல்றேனே, இப்போ ஒரு பேங்க் இருக்குது, பாஸ்புக்கில் அது 1000 ரூபான்னு இருக்கு, நீங்க 1000 ரூபாய் எடுத்து செலவா பண்றீங்க, எடுத்து இப்படி பார்க்குறோம், ஓ பணம் இருக்கு, சந்தோஷமா இருக்கு, கரெக்டா? அந்த பரிபக்குவ நிலையை தரக்கூடிய கிரகம் தான் குரு. நான் சொல்றது நீங்க என்ன சொல்ல வரீங்க? எடுத்து செலவுலாம் பண்ண முடியாது, பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதோட வாங்குற சக்தி குறைஞ்சிரும்னு சொல்றேம்மா. உலகம் எங்குமே அதோட வாங்குற சக்தி குறைஞ்சிரும். இப்ப பேப்பர் பணம் இருக்கு இல்லையா, இதோடைய வாங்கும் சக்தி அக்டோபருக்கு அப்புறம் வெகுவாக குறைந்து விடும். நிறுவனங்கள் தள்ளாட துவங்கிவிடும் உலகம் எங்குமே. அப்படியே போய் மனிதனுக்கு ஒரு பக்குவ நிலையை தந்து விடும். ஏற்கனவே வந்து எலான் மஸ்க் சொல்லியிருக்கார், இந்தியாவின் ஜனத்தொகை இர்ரீப்ளேசபிள் லெவலுக்கு போயிருச்சு. அதாவது இனி இப்படியே போயிட்டு இருந்தா மக்கள் ஜனத்தொகை வெகுவா குறைஞ்சிடும் அப்படின்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்கார். ஒரு மிகச்சிறந்த அறிவுஜீவி. அவர் பணக்காரர்ன்றதை விட்டுருங்க. அப்போ இது உண்மையானா உண்மையாகவே நிகழக்கூடிய சூழல். மனிதன் பதட்டத்தினாலே, பணத்தின் கவலையினாலே குடும்பம் என்ற அமைப்பு சீரழிய துவங்கிவிட்டது உலகெங்குமே. இதெல்லாம் இங்க இல்லை. அப்ப என்னாச்சு? குடும்பம்ன்ற அமைப்பு இல்லை, குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே இருக்கிறது, முதியோர் ஜனத்தொகை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த முதியோர்களையும் இந்த இளைஞர்களை கட்டி இழுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு மிக பெரும் பொருளாதார நெருக்கடியை நோக்கி உலகம் செல்கிறது. இது அமெரிக்காவில் கிரேட் டிப்ரெஷன் என்ற ஒரு காலகட்டமாக சொல்வார்கள். கிரேட் டிப்ரெஷன் 1934 என்றெல்லாம் கூகுள் செய்தால் வரும். அதை போன்ற ஒரு சூழல் உலகெங்குமே வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு நாள்ல சரி பண்ண முடியாது. பல வருஷங்களாக உற்பத்தி துறை, R&D, ரிசர்ச் என்பதை எல்லாம் நாம் குறைத்து கொண்டு விட்டோம். இதெல்லாம் வளர்ந்து வர நாடுகள்லாம் என்ன பண்ணிச்சுன்னா, சர்வீஸ் செக்டார், சேவைத்துறை மட்டுமே கவனம் செலுத்தினார்கள். அதனால் பொருளாதாரம் வெகுவாக குறைந்து இன்னைக்கு உற்பத்தி R&D ரொம்ப கம்மியாயிடுச்சுமா. நான் இப்படி சொல்றேன், நீங்க ஒரு சாதாரண செல்போனுக்கு காதுக்கு அந்த இது வாங்கினாலே வெளிநாட்டுல இருந்து தானே உதிரி பாகம்லாம் வருது. தப்போ ரைட்டோ, நம்ம உள்நாட்டுல ஒரு 4 தடவை முயற்சி பண்ணி எதையான கண்டுபிடிக்கிறதுக்கு இளைஞர்கள் முன் வர வேண்டும். அதற்கு பொருளாதாரம் துணை புரிய வேண்டும். 2 விஷயம் இருக்கு. இப்போ இது யாரை குறை சொல்றேன்னா, இவங்களை சொல்ல முடியாது. 30-40 வருஷமாகவே கல்வி தரம் என்பது, நாம் பணம் சம்பாதிப்பதை தான் கல்வி தரம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 100 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 50 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு அப்பவே யோசிச்சிருக்கணும். யோசிக்காமல் விட்டு விட்டதாலே வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் R&Dக்கு அதிகமா செலவு பண்ணாங்க. அங்க வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கெல்லாம் நிறைய செஞ்சாங்க. ஒரு காலத்துல நான் படிக்கும்போது சொல்றேனே, பொருளாதாரத்தை பற்றி படித்தாலோ, வணிகவியல் படித்தாலோ, வரலாறு படித்தாலோ அவங்களெல்லாம் சமுதாயத்துல என்னமோ நீங்க அதுல முனைவர் பட்டமே வாங்கியிருப்பீங்க, கண்டுக்கவே மாட்டான். இதே 2 ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தா அவன் பாரு சம்பாதிக்க தெரியுது உனக்கு, ஏன்பா இந்த அறிவு இல்லையான்னு கேட்டவங்க எல்லாம் நானுமே அதுல பாதிக்கப்பட்ட இளைஞன் தான் அந்த காலத்துல. எனவே என்னாச்சு, மக்கள் வெறுத்துட்டாங்க. நான் எப்படி சொல்வேனே, எத்தனை வீட்டிலே பிஇ மெக்கானிக்கல் படிக்கவோ பிஇ சிவில் படிக்கும் குழந்தைகளோ பரவாயில்லப்பா நல்லா படிசாமின்னு சொல்லல, என் பையன் அப்படின்வாங்க. ஆனால் சிவிலும் மெக்கானிக்கலும் முக்கியம். ஒரு நாட்டோட உள்கட்டமைப்பு எப்படி வளரும், வெளிநாடுகளில் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. இப்போ வெளிநாட்டுல சில நாடுகள் நம்மளை மீறி ரொம்ப முன்னேறிட்டாங்க. பொருளாதாரம் தள்ளாட துவங்கி விட்டது உலகம் முழுவதுமே. இது சரியும் பாதிப்பு கட்டாயம் ஏற்படுமானா ஏற்படும். இந்தியாவுக்கு எப்படி இருக்கு? இதுல கொஞ்சம் டீடைல்டா இந்தியா பத்தி சொல்லுங்களேன். இந்தியாவை பத்தி சொல்லிடுறேம்மா. இந்தியாவுடைய லக்னம் என்று சொல்லக்கூடியது ரிஷப லக்னம், லக்னாதிபதி 3ல இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்தியா முயற்சி செய்யக்கூடிய, முயன்று வெல்லக்கூடிய ஒரு நாடு, நல்ல இடம்.
ஆனா இதுல என்னன்னா இந்தியாவுடைய ராசி கடக ராசி. கடக ராசி என்று சொன்னால் இப்போ அதுக்கு ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்னா இந்த குருக்குள்ள கேது வரப்போகுது. இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி என்று சொல்லக்கூடியது செவ்வாய் திசை. செவ்வாய் திசைனா 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கு இந்தியாவுக்கு. செவ்வாய் தோஷம்ன்றான். நம்ம நாட்டுக்கே செவ்வாய் தோஷம் தான் இருக்கு. நல்லாதான் இருக்கோம் நம்ம எல்லாம், ஓகேங்களா? ஆனா இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய வீட்டிலே இந்தியாவிற்கு அஷ்டக வர்க்க பரல் 19 தான். பரல் பார்க்காமல் பலனை சொல்லாதேன்னுவான். அது பரல்னா பாயிண்ட்ஸ். இங்க 12 வீடு பாக்குறோம் இல்லையா ஜோதிடத்துல, ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளவு பாயிண்ட்னு இருக்கு. அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு தான் அந்த பலனே சொல்லணும் ஆக்சுவலா ஆஸ் பர் ரூல். அப்போ என்ன ஆகும், இந்தியாவிற்கு செவ்வாய் திசை சற்று சோதனை காலகட்டங்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய்ன்னு சொன்னாலே யுத்தம்னு அர்த்தம். யுத்தங்களாலே பொருளாதார தள்ளாட்டம் வருகின்ற காலம். இதுல எங்க ரொம்ப மோசமான ஒரு யுத்தங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டுன்னா 2027, 28 யுத்தம்னா இது வரைக்கும் சினிமாவிலே மட்டும் பார்த்த அளவிலே இருக்கக்கூடிய அளவிலே யுத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் வெற்றி பெற்று விடுவோம். இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த யுத்தங்கள்ல பெரும் வெற்றி வரும். நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோன்றீங்களா? ஆமாமா, எல்லாரும் தானே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்போ நான் சொல்றது ஆங்கில படம் போலன்னு சொன்னேன். அப்படின்னா என்னன்னா, இப்பெல்லாம் யுத்தம்னா ஒரு ஊருக்குள்ளேயோ ஒரு எல்லையிலேயோ நடக்கிறது இல்லை, எல்லா பக்கமும் தானே நடக்குது, எல்லாரும் தானே சண்டை போடுறாங்க. ஆனால் இந்தியா கட்டாயம் வெற்றி பெறும். ஆனா செவ்வாய் எங்கே உச்சம் பெறுகிறதோ அங்கே குரு நீச்சம் அடைவார். அப்படின்னா என்னன்னு சொல்றேன், நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு கடன் வாங்கிட்டு உங்க வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் கடங்கார இதுக்கு போயிடும், அடமானத்துக்கு போயிடுது. கரெக்டுங்களா? குரு நீச்சம் ஆயிட்டார். இதே ஒரு இடத்த வச்சுட்டீங்கன்னா நகையா வாங்கிடுறீங்க. செவ்வாய் நீச்சம் ஆயிட்டா குரு உச்சமாறார். அப்ப என்ன ஆகும், பொருளாதாரத்திலே ஒரு பின்னடைவை தருமா? இந்த யுத்தம் என்பது பொருளாதாரத்தை சற்று தேக்க நிலைக்கு கொண்டு செல்லும். ரிசோர்சஸ் என்று சொல்லக்கூடிய நமக்கு தேவையான எல்லாம் இதுல செலவு பண்ணுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இந்தியா மீண்டும் ஒரு பெரும் சக்தியாக வளரும். 2029-30க்கு பிறகு, குறிப்பாக ராகு திசை 2032 முதல் இந்தியாவின் வளர்ச்சி மிக மிக அதிகமாகும். இந்தியாவின் கரன்சி உலகத்தின் மிக வலிமையான கரன்சியாக மாறும். 2032 சொல்றீங்க? 2032. இப்ப இந்த இடைப்பட்ட காலம் 2020. இடைப்பட்ட காலத்துல நாமெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கலாமா? ஒண்ணும் இல்லை. நான் சொல்றேன்னு, இப்போ டாலருக்கு 90 சொச்ச ரூபா போயிட்டு இருக்கு. 120 ரூபா போனா தாங்க மாட்டோமா? தாங்கிக்குவோம். 120 போகுன்றீங்க. அப்படி கூட வச்சுக்கலாம், ஆனா தாங்குவோம். இதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் அந்த வலிமை இருக்கிறது. நாமெல்லாம் 70s கிட்ஸ் 80s கிட்ஸ், உங்களால் முடியும். இதோட பலனெல்லாம் யார் அனுபவிப்பாங்கன்னா, இந்தியா வல்லரசாகி அப்படியே பணம் காசெல்லாம் கொட்டுறதெல்லாம் இந்த ஜென்ஜி, ஜென் ஆல்பா, ஜென் பீட்டான்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, இவங்க 2032 இருக்கும்போது இது அமெரிக்காவை விட விளைச்சிறந்த பொருளாதாரமாகிவிடும். 2029க்கு பிறகு அமெரிக்காவிலே பல்வேறு சிக்கல்கள் அதன் கிரக நிலைப்படி தோன்ற வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் வெகுவாக சரியலாம். அங்கிருக்கும் இந்தியர்கள் எல்லாம் குடிபெயர்ந்து மீண்டும் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று முயற்சிக்கலாம். அப்பொழுது இந்தியாவுக்கு விசா கிடைப்பது, பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல அப்ப சிரமமாயிடும். 2032 நமக்கு 6 வருஷங்க பழகிறோம். கண்ணை மூடி கண்ணை திறந்தா பழகிறோம். வீட்டுல 4 காய்கறி வளர்த்தீங்கன்னா தக்காளி காய்கறி அது இதுன்னு சாப்பிட்டு அப்படியே ஓட்டிக்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு கடை வச்சு கூட பொழைச்சிக்கலாம். தன்னம்பிக்கை முக்கியம். இந்த 6 வருடத்தை கடக்கிறதுக்கு இந்திய மக்களுக்கு தன்னம்பிக்கை முக்கியம்னு சொல்றீங்க? ஆமா, கஷ்டத்தை அனுபவிச்சுக்கலாம்னு சொல்றீங்க? ஆமாங்க. 90s கிட்ஸ் எல்லாம் அனுபவிக்காத கஷ்டமா பொண்ணு தேடும்போது அது போலதான். அதுல ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆனா கிரகநிலை உலகத்துக்கே கொஞ்சம் சரியில்லை தான் இது. பொருளாதாரம், இந்த ரூபாய் மதிப்பு, இந்த இதெல்லாம் சொல்லிட்டீங்க. பெட்ரோல் டீசல் கண்ணா பின்னான்னு ஏறப்போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. வார் இதெல்லாம் நம்மளும் கலந்துக்கிற அளவுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கிறீங்க. சோ இந்த சூழல் எல்லாம் மாறி நிம்மதியா பெருமூச்சு விடுறதுக்கு 2032 வரைக்கும் காத்திருக்கணும். ஆமாமா, 2032 வரைக்கும் காத்திருக்கணும். ஏன்னா 2027, 28 யுத்தம் நடக்கும். யுத்தத்தில் இந்தியா வெற்றி பெறும். 2029, 30, 29 ஓரளவு அமைதியா ஓடுறது போல தெரியும். ஆனால் 2030, 31 அதிபயங்கரமான ஒரு யுத்த சூழல் உலகத்துல தோன்றும். அதிபயங்கரமான, அதுதான் வேர்ல்டு வாரோட 3யோட எண்டா இருக்கும். அப்படியா? இது வேர்ல்டு வாரா இதுவும் ஆயிரும்ன்றீங்களா? இப்ப நடக்கிறதே வேர்ல்டு வார் தாமா. அங்கங்க குட்டி குட்டி கிரவுண்ட் மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து கடைசியில எல்லாரும் ஒட்டு மொத்தமா எல்லா டீமும் சேர்ந்து மாப்பிள்ளையா வாங்க அப்படின்னு அடிச்சுக்குவானுங்க. 2030, 31 எல்லாரும் அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் புத்தி வந்துடும். இதெல்லாம் சண்டை போடாம சமாதானமா எல்லாம் அண்ணன் தம்பியாவே இருந்திருக்கலாம், அக்கா தங்கச்சியாவே இருந்திருக்கலாம்னு. அப்புறம் உலகம் ஒரு குடும்பமா மாறிடும்.
அப்போ ஜனத்தொகையை குறைச்சிருவாங்களா? ஆமா, தானாவே குறைஞ்சிடும்மா. இத்தனை சண்டையும் நடந்துச்சுன்னா 90s கிட்ஸ் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே ஒரு தலைமுறை ஜோதிடர்களாலேயே தள்ளி போயிருச்சு. ஐயோ ஜாதகம் பார்த்து இன்னும் பொண்ணு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க, அப்படியே முடிஞ்சிருச்சு. 2K கிட்ஸ் பாதி நான் கல்யாணமே பண்ணிக்கல இப்படியே சாமியாரா இருக்கேன் அப்படின்னா பாதி 2K கிட்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆகும்னா, எதுக்கியா கல்யாணம், வீட்டுல நிம்மதியா தானே இருக்கேன், நான் உண்டு, என் வீடியோ கேம்ஸ் உண்டு, நான் உண்டு, அம்மா அப்பா திட்டுறாங்க அதை வாங்கிட்டு நிம்மதியா தானே இருக்கேன், எதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே டடக்குன்னு ஜனத்தொகை குறைஞ்சிரும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், 5ல் இப்போ 5 பேர் இருக்காங்கன்னா இப்போ ஒருத்தர் தான் இருப்பாங்க. அப்புறம் வேலைக்கு அது இதுக்கெல்லாம் இருக்குமா, எல்லாம் வயசானவங்க, கரெக்டுங்களா? மேக்சிமம் ஏஜ்டு பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு. இதெல்லாம் முடியும் போது வேலைக்கு தேடல் இருக்காது. இப்பெல்லாம் எப்படி இருக்கு, வேலை கிடைக்குமான்னு தேடுறாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, நீ வேலை செய்யலைனாலும் பரவாயில்லப்பா, நாங்களே உங்களுக்கு வேண்டியதை செய்யறோம், நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை பத்துட்டு சந்தோஷமா இருக்குன்னு கவர்மெண்ட்ல தலைகளை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்ப என்ன சொல்றான், குழந்தைகளா அதிக பொறுப்புன்றான், தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கோங்க, நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க 2032 அப்புறம். சரி, இப்ப இந்த பொருளாதார பாதிப்பு, நிறைய பிரச்சனைகள்லாம் சொன்னீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு என்னவா இருக்கும்? இப்போ நீங்க ஜோதிடம்னு சொல்லும் போதே அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வச்சிருப்பீங்களா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆயிக்கலாம் ஆமா, இதுக்கு அப்படின்ற மாதிரி. பிராக்டிக்கலான தீர்வே சொல்றேன்னு, ஃப்ரீலான்சிங்கை இளைஞர்கள் கத்துக்கணும். 80% இளைஞர்களுக்கு வேலை போயிடும். இது எப்படி, என்னடா இது இப்படி போய் சொல்றானேன்னு. அசால்ட்டா சொல்றீங்க 80% இளைஞர்களுக்கு வேலை போயிடும்னு. மகரத்துக்குள்ள கேத்து ராகு வராரு இல்லைங்களா, மகரம் அப்படின்றது 10ஆம் இடம், கர்மஸ்தானம் அப்படின்லாம் சொல்லுவோம் எங்க மேஷத்துல இருந்து. அங்க ராகு வரும்போது இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணும், சரிக்கா நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுன்றோம். முன்னாடி வந்து என்ன சொல்லிச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றுச்சு. இந்த தடவை ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லாது, கோ ஹோம் அப்படின்னுடும். அதனால என்னன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், மகரத்துக்கு ராகு வரும்போது நிறைய பேர் இப்பவே என்னென்ன மெகா சீரியல் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நல்ல மெகா சீரியலா வீட்டுல பார்த்துட்டு தூங்குங்க, போர் அடிக்காம இருக்கும். தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் டேட்டா இஸ் வெல்த் அப்படின்னு ஒரு படத்துல நம்ம செந்தில் சொல்லுவார் இல்லையா, அதையே சொல்லுவேன். அந்த மகரத்துக்கு ராகு வரும்போது பலருக்கு வேலையை விட்டு தூக்கிடும் 80%. இது வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் ஃப்ரீலான்சர்கள் பெருசாயிருவாங்க. இப்போ எப்படி தெரியுங்களா, இந்த கேமராக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, திடீர்னு அவர் பில்கேட்ஸா மாறிடுவார். ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே வேலை இருந்துகிட்டே தானே இருக்கு. திறன்களுக்கு மதிப்பாயிரும், படிப்புக்கு மதிப்பு இருக்காது. இப்போ நான் எப்படி சொல்றேன்னு, ஒரு காலத்துல 10 இந்த பட்டமளிப்பு தொழிற்சாலைகள்னு இருக்கும். நான் எப்பவுமே இந்த கல்வி தந்தைகள்னு இருப்பாங்க, அவங்க வந்து நிறைய இந்த பட்டமளிப்பு தொழிற்சாலைகள்ல எல்லாத்துக்கும் ஒரு பட்டத்தை கொடுத்துருவான், சேவைத்துறையில போயிடுவாங்க, நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. இப்ப அதுக்கெல்லாம் மதிப்பு இருக்காது. இது வந்து ஏஐ, அடுத்தது ஏஜிஐ, ஏன்னா ராகுவோட ஆதிக்கம். திறன்கள் இருக்கா, நல்லா உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனை இருக்கா, கற்பனை திறன் இருக்கா, நீ பொழைச்சுக்குவ. ஆனால் வேலையை மட்டுமே நம்பினால் வீதியில் நிற்க வேண்டியதுதான். இந்த பொருளாதாரம் உலகம் எங்குமே சரிய துவங்கி விட்டது. 2007 2018 இதே போல ராகு கேது தன் சொந்த நட்சத்திரங்களுக்கு வந்த பொழுது பெரிய பெரிய வங்கிகள் எல்லாம் அடையாளம் காணாமல் விழுந்தன. அதற்கு பேர் சப்ரைம் கிரைசிஸ் என்று பெயர். அமெரிக்காவில கூட இந்த முறை கூடுதல் வலிமையோடு வந்து விட்டது. பொய் சொல்லாம சொல்லணும்னா, இதுக்கு நான் ஆன்மீக ரீதியா என்ன காரணம் சொல்வேன்னா, மனுஷனுங்க அம்மா அப்பாவையும் மதிக்கிறது கிடையாது, எந்த வாயில்லாத பிராணியையும் மதிக்கிறது கிடையாது, எப்ப பார்த்தாலும் சுயநலமாகவே சிந்தித்து கொண்டு இருந்தான். உடனே இறைவன் பார்த்தார், படுறா மாப்பிள்ள, அவனை பிடிச்சி மிதிக்கிறேன்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்கார். அதனால 2032 வரைக்கும் இதுதான் இங்க ஸ்கிரிப்டா இருக்கும். ஆனால் இதிலே தன்னம்பிக்கை இருப்பவர்கள், புதிதாக திறன்களை வளர்த்து கொள்பவர்கள், புதிதாக வெளிநாட்டு மொழிகளை கற்றுக்கொள்பவர்கள், இதுக்கெல்லாம் இந்த காலத்துல யூடியூப்லயே ஃப்ரீயா வந்துருச்சுங்க. நான் சொல்லுவேன், சமைப்பது எப்படி, சமைக்கிறதுக்கலை தெரியணும், தோட்டக்கலை தெரியணும். எத்தனை பேருக்கு இந்த காலத்துல வீட்டுல சொந்த மாடி தோட்டமெல்லாம் இருக்கு? கிடையாது. அதாவது ஒரு பிரச்சனைனா வீட்டுல காய்கறி பறிச்சு சாப்பிட்டுக்கலாம்ல, அந்த ஒரு நீங்க சொல்றது வீட்டுல காய்கறி தோட்டம் போடுங்க, தக்காளி வாங்குங்க, இப்படியெல்லாம் சொல்றீங்களா? அப்ப உணவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமாமா, அதுதான் பேரு தரித்திர யோகம்னு பேரு. இந்த தரித்திர யோகம்னா என்னன்னா, யோகம் அப்படின்னா முதல்ல யோகம்னே எடுத்துக்க கூடாது. இப்போ நான் சொன்னேன் 2-3 மாசம் கழிச்சு இந்த ராகு கேதுக்குள்ள இத்தனை கிரகங்கள் அடைவுல இருக்கு. சில அரசியல்வாதிகளுக்கு பந்தன யோகம் ஏற்படும். பந்தன யோகம்னா பிடிச்சி உள்ளார உட்கார வச்சிருவாங்கன்றது பேர் பந்தன யோகம். புரியுதாமா? எல்லாமே வந்துட்டு எதிர்மறையா சொல்லியிருக்காங்க. யோகம்ன்றதெல்லாம் வந்து தோஷம்ன்றதெல்லாம் யோகம். யோகம் அப்படி பிடிச்சுக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்னா, யோகம்னா ஆஹா நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லது நடக்க போகுதுன்னு. யோகம்னா யோகம் கிடையாது, தோஷம்னா தோஷமும் கிடையாது. அப்போ என்னன்னா, தரித்திர யோகம்னா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஆஹா அந்த சாப்பாடு அந்த காலத்துல நாங்க எப்படி சாப்பிட்டோம் இப்போ அப்படின்னு கற்பனை பண்ண வைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அதோட வேல்யூ புரிஞ்சிருது. புரியுதுங்களா? அதனால இயற்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் வினோதமானது. பந்தன யோகம்னா ஒரு ஆளை பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சிடும்,
அப்போ அவன் சுதந்திரமா சுத்தினதை நினைப்பான்ல. நீங்க பெரிய பெரிய கோடீஸ்வரனே ரோட்ல போய் டீ காப்பி குடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவனோட வந்தானா ஏனுங்க அப்படின்னு 2 பேர் செல்ஃபி எடுக்க வருவான். அதுவே ஒரு பந்தன யோகம் தானே. முன்னாடி எவ்வளவு நிம்மதியா சுத்திட்டு இருந்திருப்பான். அப்போ ஏற்கனவே நடுவுல வர சொன்னேன்ல, சில தமிழ்நாட்டிலே சில அரசியல் தலைவர்களுக்கு பந்தன யோகம் கூட உண்டு இருக்கு ஜாதகத்துலன்னு. திருப்பியும் வந்துருவோம். அப்போ என்னன்னா இதில் தமிழ்நாட்டிலயும் பந்தன யோகம். சிலருக்கெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஜாதகம் நல்லா தான் இருக்கு. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க நல்லா டிவி நடத்தணும், ப்ரோக்ராம்னா பேசுறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம். அதெல்லாம் இல்லாம சும்மா உட்காந்து அத்தா அரியே என்பார்னு சிவனை தேடுறது பெரிய பாக்கியம் தான் அதெல்லாம். அப்போ வருகிறேன். உலகம் ஒரு சூழலில் சிக்க போய் கொண்டிருக்கிறது. இது விடுவிக்க இயலாது. ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணலாம்? ஜப்பானியில வந்து ஜனத்தொகை ரொம்ப குறைவு, பொருளாதாரம் நல்லா தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் தள்ளாடலாம். ஜப்பானிய மொழி போன்ற மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள், ஏஐ கற்றுக்கொள்ளுங்கள், பெற்றோரை மதியுங்கள், குடும்பம் என்ற அமைப்பில் உருவாக்கி கொள்ளுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்புறம் என்னங்கிற 2 பேரும் பாயில்லா ஜீவனையும் மதியுங்க. திருமணம்னு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒருத்தர் மட்டுமே வேலையை தேடி கஷ்டப்பட தேவையில்லை. வீட்டுல இன்னொருத்தர் இருப்பாங்க, புலம்புறதுக்கு ஆள் இருக்கும். இது ஒண்ணு இருக்குல்ல. சும்மா உட்காந்து நாமளே நம்ம விட்டத்தை பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்க முடியுமா? கூட ஒருத்தர் இருந்தாங்கன்னா உன்னால நீ கெட்டேன், என்னால நீ கெட்டாயின்னு பேசுறதுக்கு ஒரு ஆள். இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க. 6 வருடம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் மாறிடும். சரி, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நல்லது வந்துட்டு பெருசா எதுவுமே சொல்லல. இந்த 6 வருஷத்துக்கு 2032ல தான் நல்லது நடக்கும். அது வரைக்கும் இது எல்லாத்தையும் பழகிக்கோங்க, சகிச்சுக்கோங்க, அது ஃப்ளோல போய்க்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஃப்ளோல போய்க்கோங்க. கரெக்டா சொல்லணும்னா அப்படிதான். ஒரு 2 தடவை அடிச்சானா 3வது தடவை பழகிரும். விதி உங்களுக்கு தெளிச்சு ஓகே சரி மாப்பிள்ள இதுதான் நடக்க போகுதுன்னு. 2032 வந்தோடனே நல்லாயிடும். ஆனா அதெல்லாம் ஜெஞ்சி அனுபவிப்பாங்க. ஓகே, சரி. இந்த இது இறை வழிபாடு ஏதாவது சொல்லுங்க. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் எளிமையா கடக்கலாம் அப்படின்னா கடக்கலாம்னா அடியன் வந்து ஒன்னே ஒண்ணுதான். ஓம் நம சிவாய. எளிமையான மந்திரம். ரொம்ப பெரிய மந்திரத்தை சொல்லி யாரு என்ன சொல்ல போறா? ஓம் நம சிவாய. ஐயா சிவ சிவா சிவ சிவா அரகரா அரகரா. ஐயா வைகுண்டர் அருளிய பெரிய மந்திரம். அரகரா என்ன அரியதொன்றில்லை, எல்லாமே சாத்தியம் அந்த மந்திரத்தினால. சொல்ல துவங்குங்கள், வாழ்க்கை இனிக்க துவங்கும். எல்லாமே பயப்படாதீங்க. நம்ம சொல்றதெல்லாம் நடக்கணுமா, கற்பனை பண்றதெல்லாம் நடக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒன்னும் பயப்படாதீங்க. ஓகே ஐயா, நன்றி. சிவசிவா.